ஓகே நண்பர்களே, இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து கஸ்டமர் போர்ட்டல் போய் பதிவு பண்ணிட்டோம். இந்த பிரீமியம் ரிஜிஸ்ட்ரேஷனுக்கான நம்ம ஸ்டெப்பையும் நம்ம இப்ப உடனே எடுத்துட்டோம். மெயிலையும் வெரிஃபை பண்ணிட்டோம். இந்த பிரீமியம் சர்வீஸ்க்கான ரிக்வெஸ்ட் ஃபார்மை டவுன்லோட் பண்ணி அவரு சைன் போட்டு அப்லோட் பண்ணி இப்ப ரெடியா இருக்காரு கோவிந்து. அடுத்து என்ன பண்ணணுங்கிறத பார்க்கலாம். என்ன என்ன கோவிந்து, ரெடியா? ரெடி சார். இப்ப நான் உங்களை போஸ்ட் பண்ணி விடுறேன். நீங்க இப்ப உங்க ஸ்கிரீனை வந்து நீங்க இப்ப ஷேர் பண்ணிக்கலாம். என்னாச்சு கோவிந்து? சார் ஒரே நிமிஷங்க சார். இப்ப உங்களுடைய ஸ்கிரீனை வந்து ஷேர் பண்ணுங்க கோவிந்து. சரிங்க சார், ஒரே நிமிஷம் சார். ஓகே. இப்ப நம்ம எல்ஐசி இந்தியா வெப்சைட்டுக்கு போங்க. இப்ப என்ன செய்யணும்? கஸ்டமர் போர்ட்டல் கிளிக் பண்ணுங்க. கஸ்டமர் போர்ட்டல் ரிஜிஸ்டர்டு யூசர். இப்ப நீங்க வந்து ஏற்கனவே பதிவு பண்ணியாச்சு. ரிஜிஸ்டர்டு யூசர், நியூ யூசர் கிடையாது கோவிந்த். நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. நம்ம என்ன பாக்கி இருக்குன்னா அந்த பிரீமியம் சர்வீஸ் பதிவு பண்றது மட்டும்தான் பாக்கி இருக்கு. அதை இப்ப நம்ம வந்து ஃபுல்ஃபில் பண்ண போறோம். இதுல வந்துங்க ஒண்ணுக்கு மேற்பட்ட பாலிசியை வந்து ஒரே அப்படி கொண்டு வந்தா, இப்ப எனக்கு 4 பாலிசி இருக்குன்னா நானே ஒண்ணா இதுல கொண்டு வந்துடலாம்லங்க? ஒண்ணு கொண்டு வந்துக்கலாம். நம்ம இப்ப ஒண்ணுதான் பண்ணிருக்க. உங்களுக்கு மொத்தம் எத்தனை பாலிசி இருக்கு? இல்லைங்க சார், ஒரு 4 பாலிசி இருக்குங்க. 4 பாலிசி இருக்கு. சரி, இப்ப முதல்ல இன்னைக்கு ஒண்ணு பண்ணிடுவோம். சரிங்க. அதுக்கப்புறம் நீங்க பண்ணி பாருங்க. சரிங்க சார். அது எப்படின்னு மெத்தட் சொல்லிடுறேன். பாலிசி எப்படி ஆட் பண்ணிடுறதுன்னு. டவுன்லோட் ஆயிட்டு இருக்குங்க சார். ஏன் லேட் ஆகுது? ரிஜிஸ்டர்ட் யூசர் கொடுத்துட்டீங்களா? வந்துச்சு. இப்ப போன் நம்பர் அடிங்க. யூசர் ஐடி வந்து உங்களுக்கு போன் நம்பர். ஓகேங்க சார். பாஸ்வேர்டு அப்ப நீங்க எட் பண்ணீங்கல்ல? ஆமா சார். அத அடிங்க. இந்த இடத்துல கொடுத்துட்டோம்னா மேனேஜ் பாஸ்வேர்டுன்னு கொடுத்துட்டு அப்படியே கிளிக் உட்காந்துங்களா சார்? இல்ல, இந்த இதை கிளிக் பண்ணுங்க. அந்த அத கிளிக் பண்ணுங்க. இப்ப பிறந்த டேட் அடிங்க. சைன் இன் கொடுங்க. இப்ப உள்ள வந்துருச்சு பாத்தீங்களா? இப்ப வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம கொடுக்கணும். சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுங்க. இங்க சர்வீஸ் ரிக்வெஸ்ட் இருக்கு பாருங்க. சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்தீங்கன்னா அதுல செலக்ட் சர்வீஸ் ரிக்வெஸ்ட், இந்த பிரீமியம் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. ஏன்னா முதல்ல நம்ம வந்து பிரீமியம் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணாதான் மத்த ரிக்வெஸ்ட் இருக்கு பாருங்க. லோனு, அட்ரஸ் சேஞ்ச் ஆஃப் மோடு, நெஃப்ட் ரிஜிஸ்ட்ரேஷன், ஆன்லைன் யூலிப் ஃபண்ட் சுவிட்ச், பேன் டேட்டா ரிஜிஸ்ட்ரேஷன், இது எல்லாமே நம்ம அதுக்கு அப்புறம் தான் பண்ண முடியும். அலோவ் பண்ணும். ஃபர்ஸ்ட் நீங்க பண்ண வேண்டியது அந்த பிரீமியம் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன். அத கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணி ப்ரொசீட் கொடுங்க. இப்ப நீங்க வந்து ஏற்கனவே பாலிசி வந்து இந்த இதுக்கு போய் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க ஜெனரேட் பண்ணிட்டீங்க இல்லையா? அதனால நீங்க என்ன பண்ணுங்க, இப்ப ட்ராக் ரிக்வெஸ்ட் ஸ்டேட்டஸ் இருக்கு பாருங்க. அதை வந்து கிளிக் பண்ணுங்க. உங்களுடைய மொபைல் நம்பருக்கு கீழே பாருங்க. ட்ராக் ரிக்வெஸ்ட் இதை வந்து கிளிக் பண்ணுங்க. செலக்ட் பண்ணுங்க. இதுல செலக்ட் பண்ணி இதை செலக்ட் பண்ணுங்க. ஸ்டேட்டஸ் போங்க.
ஆல் கொடுங்க. இப்போ வந்துச்சு பாருங்க. இதைத்தான் நீங்க வந்து இப்ப என்ன பண்ணிருக்கீங்க, வியூ கொடுங்க. வியூ கொடுத்தா இப்ப வந்து உங்களுடைய சர்வீஸ் ஃபார்ம் வந்து நீங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சிட்டீங்க இல்லையா, பிரிண்ட் அவுட் பண்ணி எல்லாம். சார். அப்ப இந்த இடத்துல அப்லோட் அண்ட் சப்மிட் டாக்குமெண்ட் இருக்கு பாருங்க, அதை வந்து கிளிக் பண்ணுங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்து சைன் போட்டு அப்லோட் பண்ணி வச்சிருக்கீங்கல்ல, ஆமா சார். அத வந்து அட்டாச் பண்ணணும். செலக்ட் DOC1 இத வந்து கிளிக் பண்ணுங்க. இத கிளிக் பண்ணி அந்த இது எங்க வச்சிருக்கீங்க, ஃபைல் ஃபார்முங்க, ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் எங்க வச்சிருக்கீங்க? பண்ணியாச்சுங்க சார். அது பண்ணிட்டீங்களா? பண்ணியாச்சுங்க. ஓகே. அடுத்து வந்து KYC இத செலக்ட் பண்ணுங்க. ஆதார் கார்டுங்க. பேன் நம்பர் கேக்குது பாத்தீங்களா? பேனும் பாஸ்போர்ட் மட்டும் தான் கொடுக்க முடியும். பேன் நம்பர் செலக்ட் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த இடத்துல செலக்ட் பேன் கார்டு இப்ப எங்க வச்சிருக்கீங்க? பேன் கார்டு அப்லோட் பண்ணுங்க. அது ரெண்டு அப்லோட் பண்ணியாச்சா? ஓகே. அப்லோட் கொடுங்க. அப்லோட் கொடுங்க. upload DOC size should not exceed 100 KB. ஓகே கொடுங்க. இங்க வந்து கொஞ்சம் நம்ம சிரிச்சு பெருசு பண்ணணும் சார். இப்ப வந்து இது வந்து 100 KB குள்ள தான் இருக்கணும்னு சொல்லி வந்தது இல்லையா? ஆமாங்க. இப்ப எப்படி அதை ரெடியூஸ் பண்ணீங்க சார்? இந்த கிராப்ல போய்ங்க ரெடியூஸ் ரைட் கிளிக் கொடுத்தோம்னா வருங்க, அல்லது மேல இந்த 3 புள்ளி இருக்கு பாருங்க ஆப்ஷன். ஆமா. அதுல போனா கிராப்னுக்கு ரீசைஸ்னு கேக்குங்க. சரி. அந்த ரீசைஸ்ல கிளிக் பண்ணி நம்மளுக்கு SM LC 2 3 4 ஆப்ஷன் இருக்குங்க. சரி. அதுல S கொடுத்தனா ரொம்ப ஸ்மால் சைஸ் அந்த மாதிரி வந்துருங்க. அது இதுல நம்மளுடைய தேவைக்கு ஏற்ப அந்த சைஸ் வந்து கரெக்டா ஃபிக்ஸ் ஆகி. ஓ சூப்பரா. அது வந்து நம்ம அப்படியே ஷேவ் பண்ணிக்கலாமா? அது வந்து எல்லா லேப்டாப்லயும் இந்த வசதி இருக்காதுங்க. இது லேட்டஸ்ட் வெர்ஷன் இருக்குங்க. ஒரு சிலதுல நாம கொடுக்கணுங்க. இந்த சைஸ் கொடுத்தோம்னா அதுல வருங்க. ஒரு சில லேப்டாப்ல ஒரு மாதிரி இருக்குங்க. ஓகே 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 ஓகே. இது வந்து அதிகமான ஒரு கஷ்டமான வேலை இல்ல இல்லையா? லேப்டாப்ல போய் பண்ணணும் அவ்வளவுதாங்க சார். ஓகே ஓகே. இப்ப நம்மளோட வெப்சைட்டுக்கு வாங்க. ஓகே. இப்ப வந்து மீண்டும் அதை செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் பண்ணி இப்ப நீங்க இந்த ரெடியூஸ் பண்ணீங்கல்ல அந்த ஃபார்மை கொடுங்க. இப்ப அதே மாதிரி இதையும் பேனையும் கொஞ்சம் மாத்துங்க. ஓகே. அப்லோட் கொடுங்க. your digital KOC document are not uploaded வருது. ஓகே கொடுங்க. அது போயிருச்சு, ஃபார்ம் போயிருச்சு. பான் கார்டு இன்னும் சைஸ் அதிகமா இருக்கும் போல இருக்கே. பான் கார்டு கம்மியா தான் இருக்குங்க. மறுபடியும் ட்ரை பண்றேன் சார். மாத்தி எதுவும் எடுத்துட்டீங்களா? இல்லைங்க சார். இல்லைங்க சார். இல்ல அது இல்ல, ஃபார்ம் அது போயிருச்சு, அதை எடுத்துருப்பா. அது வந்து ஃபார்ம் போட்டு பான் கார்டு 1 அது எவ்வளவு இருக்கு பாரு? 30 தான் இருக்கு. 30 தான் இருக்கா? அதையும் செலக்ட் பண்ணப்ப டிஜிட்டல் KOC டாக்குமெண்ட் ஆர் அப்லோட்னே வருதுப்பா. அதனால பான் கார்டு ஒரு தடவை செக் பண்ணுப்பா. பான் கார்டு செக். பான் கார்டு இப்ப எத்தனை KB இருக்குப்பா? 226. அதனாலதான் வரலப்பா. கம்மி ஒண்ணு. அப்படி கம்மி ஒண்ணு இல்ல. செலக்ட் பண்றது நீ வேற எடுத்துட்டியோ? கம்மி பண்ணது எடுக்காம.
25 கொண்டு வா. 25 வந்து கொண்டு வந்தாப்பா 30 கேபி இருந்துச்சு. வச்சிரு. 30 வையா 30 வேண்டான்ட்டீங்க. இதுதான் பெருசா இருக்கு. ரொம்ப பெருசா இருக்கு. இல்லை பரவாயில்ல 30 வை. சார் நீங்க ஒரு பேட்ச் கிளியரன்ஸ் இல்லாம இருக்குன்னு சொன்னீங்கல்ல, ஆமா, அதனால பெருசு பண்ணி போட்டாப்லீங்க. பேன் கார்டு டூன் போடு. சரி, இனி வந்துருங்க சார். இது இப்ப எத்தனை கேபி இருக்கு பாத்துக்க, செக் பண்ணு. பேன் கார்டு 2 பாரு. 11. பேன் கார்டு மட்டும் போடுங்க. அது ரெண்டும் ஒண்ணாத்தான் எடுக்குதுங்க. பேன் கார்டு 2 செலக்ட் பண்ணிக்க. இல்லையே, டிஜிட்டல் கேஒய்சி டாக்குமெண்ட் ஆர் நாட் அப்லோட ஃபைல்லே வருது. பேன் கார்டு வந்து ஃபுல் பேஜா இருக்குது. அந்த கார்டு சைஸ் மட்டும் இருக்கு. ஃபுல் பேஜா வந்துச்சு தெரியுமா? ஃபுல் பேஜ் வந்ததால அது எடுக்கல. சைஸ்லயே வந்தது. பேன் கார்டு 4 சூஸ் பண்ணு. ஆயிடுச்சு. சூப்பர். ஆர் நாட் அப்லோடட் வருது. கோயிந்து என்னன்னு தெரியலையே. யுவர் டிஜிட்டல் கேஒய்சி டாக்குமெண்ட் ஆர் நாட் அப்லோடட்னே வருது. எடுத்து பாரு, என்ன எவ்வளவு இது வந்திருக்கு பாரு. நண்பர்களே, அந்த சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஃபார்ம் வந்து ரெடி ஆயிட்டு இருக்கு. அதை அப்லோடு பண்றதுக்கு முன்னாடி கோவிந்த் என்ன ஒரு டவுட் கேட்கிறாருன்னா, சார் எனக்கு இன்னும் 3 பாலிசி இருக்கு, அதையும் சேர்த்துக்கலாமே அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. பண்ணிடலாம். அப்ப அதை எப்படி அப்லோட் பண்றதை பார்க்கலாம். ஷேர் பண்ணுங்க உங்களுடைய ஸ்கிரீனை. கோவிந்த், இப்ப எல்ஐசி வெப்சைட் போங்க. ஃபர்ஸ்ட் இதை கிளிக் பண்ணுங்க. பண்ணிட்டேங்க சார். ரிஜிஸ்டர்டு யூசர் போங்க. ஓகே கொடுங்க. அதை வந்து க்ளோஸ் பண்ணிருங்க. இந்த இதை கடைசி இதை போன் நம்பர் அடிங்க. பாஸ்வேர்டு ஃபர்ஸ்ட், டேட் ஆஃப் பர்த், சைன் இன். வந்துச்சுங்களா? இப்போ வந்து பேசிக் சர்வீஸை கிளிக் பண்ணுங்க. பேசிக் சர்வீஸ். சார் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஆட் பாலிசின்னு இருக்கு பாருங்க மேல. அதுக்கு கீழே இந்த பைய நியூ பாலிசிக்கு கீழே பாருங்க. இங்க ரைட் சைடுல. சார் இங்க இல்லைங்க, ரைட் சைடுல பைய நியூ பாலிசிக்கு கீழே பாருங்க. கீழே கொண்டு வந்துருங்க. ரொம்ப கீழே போகாதீங்க, அதுக்கு ஒட்டி அதான் பிளஸ் ஆட் பாலிசி. இதுல கொடுங்க. பாலிசி நம்பர் கொடுங்க. உங்களுடைய மிஸ்ஸஸ் பாலிசி கூட நீங்க இதுல இன்க்ளூட் பண்ணிக்கலாம். ஆனா மிஸ்ஸஸ் பாலிசி இன்க்ளூட் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த பிரீமியர் சர்வீஸ் வந்து கிடைக்காது. அதனால நீங்க வந்து மிஸ்ஸஸுக்கு வந்து இதே மாதிரி செப்பரேட்டா ஒன்னு ஓபன் பண்ணிக்கங்க. முதல்ல உங்களோட இதை மட்டும் நீங்க முடிங்க இதுல. சரிங்க சார்.
பாலிசி நம்பர் அடிங்க. நம்பர் அடிச்சுக்கலாம் சார். ஓகேங்க சார். சப்மிட் கொடுங்க. ஆடட். ஓகே. அடுத்த பாலிசி. சப்மிட். ஆடட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. அடுத்த பாலிசி. இப்படி உங்க பேர்ல எத்தனை பாலிசி இருக்கோ அத்தனை பாலிசியும் ஆட் பண்ணி கொள்ளலாம். பாலிசி நம்பர் மட்டும் அடிச்சா போதும். ஓகே. இன்னும் இருக்கா பாலிசி? சார். ஓகேங்க சார். எல்லாம் முடிச்சிட்டீங்களா? முடிச்சாச்சுங்க சார். ஓகே. இப்போ வந்து பாலிசி ஸ்டேட்டஸ் போங்க. எல்லா பாலிசி வந்துருச்சா இப்ப உங்களுக்கு? வந்துருச்சுங்க சார். அத கிளிக் பண்ணீங்க. எதுங்க சார்? ஏதோ ஒரு இத கிளிக் பண்ணுங்க. பாலிசியை வந்துருச்சு பாருங்க. எல்லாம் நேமு, பிளான் நேமு, நாமினி பேரு, பிரீமியம், சம்மர்ஷூடு, இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம். நீங்க பேமெண்ட்ல போயிட்டீங்க, அதனால செக் அண்ட் பே காட்டுது. பேக் வாங்க. நீங்க இந்த பாலிசி நம்பரை கிளிக் பண்ணுங்க. அத கிளிக் பண்ணுங்க. வாங்க, கீழே வாங்க. இத வந்து நீங்க பிடிஎஃப் வேணும்னா பிடிஎஃப் எடுத்துக்கலாம். இங்க இருக்கு பாருங்க, மேல ஜெனரேட் பிடிஎஃப் இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணுங்க. இங்க ஜெனரேட் பிடிஎஃப். இந்த மாதிரி வந்துருங்க. இதான் பாலிசி இன்ஃபர்மேஷன். நேமு, பாலிசி ஸ்டேட்டஸ் சிங்கிள், இன்ஸ்டால்மெண்ட் பிரீமியம், நாமினி பேரு, டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட், டேட் ஆஃப் மெச்சூரிட்டி, ஏஜென்ட் டீடைல்ஸ் எல்லாம் வந்துடும். க்ளோஸ் பண்ணுங்க. இப்ப மீண்டும் அந்த இதுக்கு போங்க. க்ளோஸ் பண்ணுங்க போயிட்டு இத. ரைட். இப்ப வந்து நீங்க வேற என்ன உங்களுக்கு பார்க்கணும்? லோன் பாத்துக்கலாம். ரிவைவல். இந்த பாலிசி லோன் இருக்கு. ஆக்சுவலி அதை எப்படி பாக்குறதுங்க? லோன் ஸ்டேட்டஸ் போங்க. இப்ப எந்த பாலிசில இருக்கு லோனு? அந்த அத வந்து கிளிக் பண்ணுங்க. இல்லங்க சார், கிளிக் பண்ணிட்டேங்க. ரெண்டு பாலிசில லோன் இருக்கு. வந்துச்சு பாருங்க. டேட் ஆஃப் லோன் 27/3/2018. லோன் அவுட்ஸ்டாண்டிங் 1,16,400 இருக்கு. லோன் இன்ட்ரெஸ்ட் இன்னைக்கு டேட்ல ஒண்ணு இல்ல. டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா நீங்க இதை வந்து அப்படியே சேவ் பண்ணி வச்சுக்கலாம். லோன் இல்ல, அந்த அதுல எல்லாம் இல்ல, லோன் இல்ல. சரிங்க சார். ஓகேங்க. ஓகேங்க சார். அது ரெடி ஆயிடுச்சா? ரெடி ஆயிடுச்சுங்க சார். ஓகே. அப்ப வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம்ங்க சார். வந்துருச்சுங்க. அந்த டவுன்லோட் பண்ணலாம். சரி, ஒரே நிமிஷங்க. பண்ணீங்க. இப்ப வெளியே வந்துட்டீங்களா? ஆமாங்க.
இல்ல இத கூட நம்ம இன்னொரு இதுல இருந்து வந்துடலாமா கோவிந்து? வந்துடலாம் சார். சரி, இப்ப அப்லோட் பண்ணுங்க. நம்ம அப்புறம் பாத்துக்கலாம். அத முதல்ல தானே வந்தோம். அப்லோடு பேன் நம்பரையும் அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்மையும் அப்லோட் இல்லையே, என்னன்னு தெரியலையே. யுவர் டிஜிட்டல் கேஒய்சி டாக்குமெண்ட் ஆர் நாட் அப்லோடு ஃபெயில்னே வருது. இல்ல நீ ஒரு நிமிஷம் பேனை வந்து ஓகே கொடுத்து சார், ஒரே நிமிஷங்க நண்பர்களே. இப்ப வந்து சர்வீஸ் ரிக்வெஸ்ட் வந்து நம்ம ஏற்கனவே கொடுத்துருக்கோம். டாக்குமெண்ட் அப்லோட் பண்றதுல சில ப்ராப்ளங்கள் வந்தது. இப்ப அதை நம்ம மீண்டும் ரெடி பண்ணி உள்ள போறோம். பார்க்கலாம் இப்ப என்ன நடக்குதுன்னு. சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ல போய் அதை எப்படி பாக்குறது? சர்வீஸ் ரிக்வெஸ்ட்ல போய் செலக்ட் பண்ணீங்கன்னா பிரீமியம் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது இருக்கும். அதை செலக்ட் பண்ணுங்க. அடுத்து ப்ரொசீட் கொடுங்க. ப்ரொசீட் கொடுத்து ஜென்ரேட் ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்னு வரும். அதை வந்து கிளிக் பண்ணுங்க. ஓகே கொடுங்க. டவுன்லோட் அண்ட் பிரிண்ட் ஃபார்ம் இது வந்து நம்ம ஏற்கனவே டவுன்லோட் பண்ணி எல்லாம் அப்லோட் பண்ணி வச்சிட்டாரு. நம்ம இப்ப பண்ண வேண்டியது டாக்குமெண்ட் தான் சப்மிட் பண்ணணும். அதனால அப்லோட் அண்ட் சப்மிட் டாக்குமெண்ட். இதுல செலக்ட் டிஓசி எல்ஐசி சர்வீஸ் 1 செலக்ட் பண்ணியாச்சு. அடுத்து வந்து செலக்ட் கேஒய்சிக்கு வந்து நம்ம பேன் கார்டை சூஸ் பண்றோம். செலக்ட் டாக்குமெண்ட் 2. டாக்குமெண்ட் 2 வந்து பேன் கார்டு. இதையும் செலக்ட் பண்ணிட்டு அப்லோடு கொடுக்குறோம். Do you wish to submit service request? Yes. Your service request has been submitted successfully. கோவிந்து இதுல வந்துருச்சு பாருங்க. ஒருவேளை உங்க இதுல பாப்அப் எதுவும் பிளாக் பண்ணுதோ? சார் பாப்அப் ஓபன்ல தான் இருக்கு. நான் நேத்தானே ஓபன் பண்ணேன். அது ஒரு தடவை ஓபன் பண்ணா ஓபன் ஆயிருமா சார்? இப்ப இதுல வந்துருச்சு பாருங்க. யுவர் சர்வீஸ் ரிக்வெஸ்ட் ஹேஸ் பீன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி. ஓகே. இப்ப முத பாலிசிக்கு மட்டும்தான் இப்ப வந்து நம்ம என்ன பண்ணிருக்கோம்? சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுத்திருக்கோம். ஹலோ, ஆமாங்க சார். கேக்குதா கோவிந்து? கேக்குதுங்க சார், கேக்குதுங்க. ஸ்கிரீன் வியூ ஆகுதா? ஆகுதுங்க சார். இப்ப என்ன பண்ணணும்? நீங்க அதுக்கப்புறம் 3 பாலிசி வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணிருக்கீங்க இல்லையா? அப்ப அந்த பாலிசிக்கும் நம்ம சர்வீஸ் ரிக்வெஸ்ட் கொடுக்கணும். இதே மெத்தட்ல சர்வீஸ் போங்க, பிரீமியம் சர்வீஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் போங்க, ப்ரொசீடு கொடுங்க. ப்ரொசீடு கொடுத்துட்டு பாலிசிஸ் எலிஜிபிள் ஃபார் பிரீமியம் சர்வீஸ் இருக்கு. அதை கிளிக் பண்ணுங்க. பப்ளிஷ் வந்துருச்சு பாருங்க. பப்ளிஷ்டுங்கிறது நம்ம ஏற்கனவே கொடுத்துட்டோம். இது வந்து ஓபனா இருக்கு. இத கிளிக் பண்ணீங்கன்னா டவுன்லோட் பண்ணிட்டோம். கையெழுத்து இல்லாம இருக்குது. ஆமா சார், கீழே இறக்குங்க சார் கையெழுத்து. இப்ப வந்து நீங்க ஆன்லைன் பேமெண்ட் போனோம்னா இதுல போயிட்டீங்கன்னா போதுங்க. சரிங்க சார். இந்த ரெனியூவல் பிரீமியம் கட்டுறது, இன்ட்ரெஸ்ட் கட்டுறது, லோன் கட்டுறது எல்லாம் இதுல வந்துடும். சரிங்க சார். நீங்க ஏதாவது கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த இருக்கு பாருங்க, கிரீவன்சஸ் ரீட்ரஸல் பாலிசி. அதுல போய் நீங்க கம்ப்ளைண்ட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில வசதிகள்லாம் இருக்கு கோவிந்து. இப்ப உங்களுக்கு வந்து புரிஞ்சுதா?
புரியுதுங்க சார். நீங்க வந்து இப்ப கஸ்டமர் போர்ட்டல் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணியாச்சு. உங்களுக்கு நீங்க உங்க பாலிசி எல்லாம் பண்ணிக்கலாம். இதே மாதிரி உங்க மிஸ்ஸஸுக்கு குழந்தைகளுக்கு எல்லாம் நீங்க பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா கொஞ்சம் குழப்பம் இருந்தா கூட தெளிவாயிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் பண்ணும்போது சில இந்த மாதிரி சிக்கல்கள் வரத்தான் செய்யும். சரி பண்ணிக்கலாம். அது என்னென்ன ப்ராப்ளம் வரும் அப்படிங்கறத காட்டுறதான் நம்மளுடைய பயிற்சியோட நோக்கமே. எல்லாம் ரெடி பண்ணிட்டு அப்படியே விறுவிறுன்னு உள்ள போறதுக்கான இது கிடையாது. நம்ம பிராக்டிக்கலா உட்கார்ந்து பண்ணும்போது என்னென்ன டிஃபிகல்டிஸ் வரும், அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு முயற்சி தான் நம்ம இந்த ட்ரைனிங்கு. இது வந்து இப்ப நீங்க எப்படி ஆன்லைன்ல கஸ்டமர் போர்ட்டல்ல பதிவு பண்ணிக்கலாம் அப்படிங்கறத பார்த்துட்டீங்க ஒண்ணு. இன்னொன்னு அந்த பிரீமியம் சர்வீஸை எப்படி ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படிங்கறதையும் பார்த்துட்டீங்க. சொல்லுங்க கோவிந்த், இப்ப நீங்க உங்களுடைய கருத்துக்களோட நம்ம வந்து இந்த வகுப்பை வந்து நம்ம வந்து பூர்த்தி செய்வோம். பாக்குறதுக்கு வந்து கஜ கஜ கஜன்னு என்ன இருக்கு அப்படின்னு நினைச்சாலும் கூடங்க, ஒரு தடவைங்க 2 தடவை பூர்வியாஸ் நம்ம செஞ்சு பார்த்துட்டோம்னா இதுவுமே ரொம்ப ஈஸியா இருக்குங்க. அது என்னன்னா நெட்டு மட்டும் கரெக்டா ஒத்துழைச்சா போதும் சார். இது ரொம்ப ஈஸி தானுங்க. ஒரு சில இடத்துல நம்மளுக்கு வந்து நெட் இதாகனால ஸ்டக் ஆச்சுங்க. அப்படி இன்னொன்று வந்து அந்த நம்ம இமேஜ் வந்துங்க அவங்க போட்டிருக்கிற குறிப்பிட்ட கேபி கூட நம்ம எழுதிக்கணும். முதல்ல கிராப் பண்ணி கொண்டு வந்து சேவ் பண்ணி வச்சுக்கணும் ரெடியா. எந்த 2 இமேஜுமே வந்து ஒரு 100 கேபிக்குள்ள இருக்கிற மாதிரி கிராப் பண்ணி வச்சுக்கணுங்க. அது எல்லாருமே ஃபர்ஸ்ட் முதல்லயே பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி பண்ணி வச்சுட்டோம்னா இது வந்து ஈஸியா இருக்குங்க. அதுலதான் நம்மளுக்கு தடுமாற்றங்கள், கிராப் சிறுசு பண்ண முடியாம, கேபிக்கு வைக்க முடியாம. மற்றபடி இது வந்து நம்ம எப்படி ஃபர்ஸ்ட் ப்ரீமியம் பே பண்ணணும் டைரக்டா, அதே மாதிரி இது பண்ணி வச்சுட்டோம்னா ஒவ்வொரு கிளைண்ட்டுக்கும் வந்துங்க அவங்களுடைய லோன் ஏதாவது வேணுமா, லோன் இருக்கா எடுத்து பார்க்கணும், ஸ்டேட்டஸ்ல இருக்கா, ரிவியூவல் வேணுமா பண்ணணுமா, இல்லை நம்ம நெஃப்ட் ஃபார்ம் அதாவது பேங்க் டீட்டெயில்ஸ் ஏதாவது இருக்கா மாற்றணுமா, அல்லது அப்டேட் பண்ணணுமா, இந்த மாதிரி எல்லா சௌகரியங்களும் இதுலயே எல்லாமே பண்ணிக்கலாங்க. அப்படி பண்ணியாச்சுன்னா ஓகே. நம்ம ஏஜென்ட் கிட்டயோ கூப்பிட்டு கேட்கறதோ அல்லது இப்ப ஆபீஸுக்கு போய் கேட்கறதோ எதுவுமே தேவையில்லைங்க. எல்லாமே இதுலயே பாத்துக்கலாங்க. இருந்தாலும் உங்களுடைய பங்களிப்பு அவர்கிட்ட எப்பவுமே இருக்கணும். நீங்க உங்களுடைய கிளைண்டோட டச்சிலே இருங்க. இதுக்கெல்லாம் நீங்க அவருக்கு வந்து நீங்க வந்து உதவி பண்ணத்தான் இதெல்லாம் நடக்கும். இல்லைன்னா அவரா பண்ண மாட்டாரு. அப்பதான் உங்களுடைய இம்பார்ட்டன்ஸும் அவருக்கு தெரியும். எப்படி ஆன்லைன்லயே எல்லாம் பண்ணாலுமே அதற்கும் முகவரோட பங்களிப்பு இருந்தா தான் எஃபெக்டிவா பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலைமைய நீங்க கொண்டு வந்துக்கங்க. அப்பதான் நமக்கு நல்லது. எப்பவுமே உங்களுக்கும் அவருக்கும் உள்ள உறவு ஆனது வலுப்படும். அவர் இன்னும் 4 பேருக்கு உங்களை பத்தி சொல்லுவாரு. நம்ம இவருடைய சர்வீஸ் நல்லா இருக்கு, சிறப்பா இருக்கு, அப்டேட்டா இருக்காரு அப்படின்னு உங்களை பத்தி பெருமையா சொல்லுவாரு. உங்களுடைய வணிகம் இன்னும் பெருகுவதற்குத்தான் இது வழிவகுக்கும். அதனால இதை பத்தி நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. எங்கட எல்லாமே அவரே காட்டிட்டா நம்மளுடைய தேவையே இருக்காதோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு வேண்டாம். ஏன்னா இதுவுமே உங்களுடைய உதவி இல்லாம அவரால் எதுவுமே பண்ண முடியாது. அந்த மாதிரிதான் அவ்வளவு சிக்கலா இருக்கு பாருங்க. நம்மளே ஒரு திணறிதான் கத்துக்க வேண்டியதா இருக்கு. அப்ப ஒரு கிளைண்ட் போய் அவரா போய் பண்ணுங்கன்னா அவர் எப்படி பண்ணுவாரு? அப்ப அங்கேயும் முகவருடைய பணி என்பது இம்பார்ட்டன்ஸ். முகவர் இல்லாம நம்மளுடைய இன்சூரன்ஸ் பிசினஸ் என்பதே கிடையாது. அது ஆன்லைன்ல இருந்தாலும் சரி, ஆஃப்லைனா இருந்தாலும் சரி, எல்லாவற்றுக்கும் முகவருடைய பணி என்பது மிக மிக இம்பார்ட்டன்ட். வணக்கம் நண்பர்களே. ஒரு முக்கியமான ஒரு தலைப்பை தொட்டு இன்னைக்கு நம்ம முழுமையா உங்களுக்கு வந்து ஒரு பயிற்சியை கொடுத்துருக்கோம். இதை நீங்க தொடர்ந்து ரிப்பீட்டா பாருங்க, முயற்சி பண்ணுங்க. முதல்ல உங்களது பாலிசிய கஸ்டமர் போர்ட்டல்ல பதிவு பண்ணுங்க. வெறும் கஸ்டமர் போர்ட்டல் பதிவோட நிப்பாட்டாம பிரீமியர் சர்வீஸையும் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. அப்பதான் அதோட முழுமையான பயன் கிடைக்கும் உங்களுக்கு என்று கூறி மீண்டும் அடுத்த ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் ஆர் மதியழகன், SBA LIC திருப்பூர். நன்றி நண்பர்களே. நம்மோடு இணைந்து செயலாற்றிய கோவிந்த் அவர்களுக்கும் நமது நன்றியை கூறி விடைபெறுவோம். நன்றி, மீண்டும் சந்திப்போம். வணக்கம் கோவிந்த். நன்றி. வணக்கம் சார். நன்றி கோவிந்த். நன்றி.